குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். ஸோ தட் அதர் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நேற்று ஸ்டார்ட் பண்ணதுல ஐ திங்க் இப்போ உங்களுக்கு நெட்ஒர்க் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷனை விட உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஓகே. ஸோ நேற்று சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா? ஸோ இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. பொருளாதாரம், சரியா? எக்கனாமிக்ஸ். பட் இந்த எக்கனாமிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படையா இந்தியன் எக்கானமியோட பேஸை தெரிஞ்சுக்கணும். அந்த பேஸ் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல எல்லாருமே படிக்கும் போது பிரிட்டிஷ் வந்தாங்க போனாங்க இதெல்லாம் படிப்போம். ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான பேசிக் கான்செப்ட்ஸை எல்லாமே நெக்லெக்ட் பண்றது உண்டு. ஆனா நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா டயக்ராமேட்டிக்கா சொல்லி கொடுத்துடுறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் அதுக்கு ஈக்குவலண்டான மெட்டீரியலும் கொடுப்பேன். நீங்க மெட்டீரியல்ல படிச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல நான் உங்களுக்கு இங்க குட்டியா பொம்மையா போட்டு சொல்லி கொடுத்துடுறேன். இதுல படிச்சுக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் economy during பிரிட்டிஷ் பீரியட் போது நம்ம இந்தியன் எக்கானமியினுடைய நிலை என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. குட் ஈவினிங் ரஷிதா. குட் ஈவினிங் பா. ஃபைன். ஃபர்ஸ்ட் நமக்கு போன கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண அதே மாதிரிதான் நம்மளோட வாஸ்கோட காமா. he came to India on 20 என்னைக்கு வந்தாரு? 20 May 1498. இந்த டேட் ரொம்பவே முக்கியமான டேட். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ட்ரேட்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது, வணிகத்துல ஒரு பெரிய மாற்றமே ஏற்படுது. அப்ப பாத்தீங்கன்னா கோவா கூட நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய பேட்டர்ன் 1510ல ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுது வித் ரெஸ்பெக்ட் டு போர்ச்சுகீஸ். ஓகேங்களா? ஸோ வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமே இந்தியாவுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் இடைப்பட்ட ட்ரேட்ல 1510ல ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுது. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ஸோ போர்ச்சுகீஸை பார்த்தோன்னே போர்ச்சுகீஸ் வராங்க. இவங்களை பார்த்து நமக்கு இந்தியாவுக்கு அடுத்து வந்தவங்க யாரு? நம்மளோட அடுத்து பெரிய ட்ரேடர் வந்தது யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நம்ம நேத்தே கிளாஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டு ஆல் ரிமெம்பர்? நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்த ஞாபகம் இருக்கா? பட் நேத்து நான் உங்களுக்கு கிளாஸ்ல சார் தாமஸ் ராவ் சொல்லி கொடுத்தேன், ஆமாவா இல்லையா? பட் அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க, வில்லியம் ஹாக்கின்ஸ். இவர் தான் ஒரிஜினலா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணியிருப்பாரு 1608. பட் இவருக்கு நோ பெர்மிஷன். ஜஹாங்கீர் அவர்கள் இவருக்கு ஃபேக்டரி கட்ட பெர்மிஷன் கொடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்தவர் தான் சர் தாமஸ் ராவ். இவருக்கு தான் சூரத்துல பெர்மிஷன் ஃபார் ஃபேக்டரி. சரி, சூரத்துல நீங்க ஃபேக்டரி கட்டிக்கோங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இந்தியாவோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பலப்பட ஆரம்பிக்குது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இப்ப தேர்டா நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் எப்ப இன்னும் ஃபர்தர் எலாபரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி and battle of Buxar. Buxar போர், that is 1764 and 1757. இந்த ரெண்டு சண்டைக்கு அப்புறமா நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை இந்தியால மாற்றம் ஏற்படுது. சரிங்களா? இப்படிதான் இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையே ட்ரேட் ரிலேட்டிவிட்டி பலப்பட ஆரம்பிக்குது. ஓகே. நவ் இப்போ நான் எழுதும் போதே நீங்க மேக்சிமம் எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
ஓகேங்களா? இப்ப நான் அடுத்த பேஜ் மூவ் பண்ணலாமா? இதுல நான் எழுதியிருக்கிறதெல்லாம் சிம்பிளான வார்த்தைகள் தான். கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகளா இருந்தா நான் தமிழ்ல போர்ட்ல எழுதி போடுறேன். சிம்பிள் வார்த்தைகளை நீங்களே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, நான் தமிழ்ல எழுதி போடுறேன். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மூவ் பண்ணலாமா? சரி. இப்ப அடுத்து நமக்கு என்னன்னா, நமக்கு 1858ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா? இந்த மாற்றம் என்ன? நம்ம நேத்து கிளாஸ்ல கூட பார்த்தோம். குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன். இந்த குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் வந்தோன்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எண்டட். ஆமாவா இல்லையா? அவங்க டோட்டலா இனி இந்தியால பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மொத்தமா முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அந்த நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இடங்கள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட லேண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பகுதிகள்லாம் யாருக்கு போயிடும்? இனி இட் பிலாங்ஸ் டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணினாங்க. ஆமாவா இல்லைங்களா? எஸ் ஆர் நாட்? See, I want interaction today. நீங்க நான் மட்டும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே, மற்றவங்களும் அமைதியா இருக்கீங்க. சரி, ஒரு கொஸ்டின் கேட்போமா? இந்த குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் எங்க நடைபெற்றது? அதாவது எங்க அனௌன்ஸ் பண்ணாங்க? வெரி குட். கிராண்ட், இது முக்கியமான கொஸ்டின் மை டியர்ஸ். ஓகே, கிராண்ட் தர்பார் அட் அலகாபாத், நவம்பர் 1, 1858. அப்ப இருந்த வைஸ்ராய் யார்? லார்ட் கானிங். சரியா? கன்னிங்கான ஃபெல்லோ இவரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இந்த வைஸ்ராய்ன்றவங்க யாருன்னா கிங்கு கிட்ட எல்லாத்தையும் போய் இந்த குவீன் கிட்ட போட்டு கொடுக்குற கேரக்டர். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னிங்கான ஃபெல்லோ கானிங். ஓகே, ஏன்னா நமக்கு நிறைய ஃபேக்ட் இருக்கும் ஹிஸ்டரியில. அந்த ஃபேக்ட் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ல. இனிமே ஏதாவது ட்ரிக்கியா ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. ஓகேயா? ஃபைன். இப்போ இந்த பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இந்தியா டோட்டலா போனதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க டைம் பீரியட்ல வணிகம், அதாவது நம்மளோட கேபிட்டல் டியூரிங் பிரிட்டிஷ், ஆங்கிலேயர் காலத்துல கேபிட்டல், பொருளாதாரம் மற்றும் முதலீடு, இதுல 3 வேரியன்ட் இருந்துச்சாம். இந்த கேபிட்டல் 3 பேருக்கு முக்கியம்பா. கேபிட்டல்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இட் இஸ் மணி. ஓகே, முதலீடு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா மெர்ச்சன்ட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. மெர்ச்சன்ட் கேபிட்டல். ஓகே, ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். இண்டஸ்ட்ரியல் தமிழ்ல வணிக மூலதனம். ஓகே, வணிக மூலதனம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், தொழில் துறை மூலதனம். சரியா? மூணாவது பினான்ஸ் கேபிட்டல். இப்படி கேபிட்டல 3ஆ பிரிச்சாங்க. இது என்ன மேம், எப்படி மேம் 3ஆ பிரிச்சிருக்காங்க, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பல ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ணலாம். இந்த மர்ச்சன்ட் கேபிட்டல்ன்றது என்னன்னா, இந்த காலகட்டத்துல வணிகம் செய்யறவங்க அவங்களோட வணிகத்துக்கு தேவையான கேபிட்டலை பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணாங்க. இந்த காலகட்டத்துல இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கேபிட்டலை பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணினாங்க. இந்தியால இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த காலகட்டத்துல பணம் வேணும், அவ்வளவுதான். பிரிட்டனுக்கு பணம் வேணும். வித்தியாசம் புரிஞ்சுதா? அப்ப 3 வகையான கேபிட்டல், மொத்தத்துல 3மே பணம், இந்தியால இருந்து பணம். ஆனா 3 டிஃபரெண்ட் ரீசன்ஸ்க்காக பணத்தை கொண்டு போனாங்க. கிளியர்? ஃபைன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மர்ச்சன்ட் கேபிட்டல். மர்ச்சன்ட் கேபிட்டல்னா என்னன்னு சொன்னேன், நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன டயக்ராம்ல முடிச்சிடலாமா? இந்த ஃபர்ஸ்ட் மர்ச்சன்ட் கேபிட்டலை பார்த்துடலாம். வணிகத்திற்காக பணம் கேட்டாங்க இல்லையா? இவங்க எதுக்கு பணம் கேட்டாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 1, இவங்களுக்கு தேவை earn profit, எனக்கு லாபம் வேணும்பா. நம்பர் 2, மோனோபோலி. மோனோபோலினா என்ன? தமிழ்ல ஏக போகம்.
அதாவது நான் மட்டும்தான் சம்பாதிக்கணும். சரியா? மூணாவது, பல பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஓகே, ஸோ earn profit, ஏகபோகம், அண்ட் ஹப் ஆஃப் கேபிட்டல் இஸ் இந்தியா. இந்தியா முதலீட்டின் ஒரு ஹப். அப்போ எல்லா மர்ச்செண்டும் என்ன பண்ணுவான், இந்தியாவில தான் கை வைக்கணும்னு நினைப்பான். இந்தியாவில போய் பிடிச்சா பணம் இருக்குப்பா. நான் இங்க வந்து இந்த பொருளை வேண்டான்னு சொன்னா கூட இந்தியாவில கொண்டு போய் விற்கலாம். வாஸ்கோட காமா வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவர் பயன்படுத்த கொண்டு வந்தாங்க நிறைய திங்ஸ். அதை கூட இந்தியன் பீப்புள், அதை தூக்கி போட வேண்டிய திங்ஸ் அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்ட்டு, ஆனா அதை இந்தியன் பீப்புள் என்ன பண்ணாங்க, விலை கொடுத்து வாங்கினாங்க. அப்போ மர்ச்சன்ட் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நாடு எதுனா இந்தியா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் டொயோட்டா கம்பெனி. டொயோட்டால குவாலிஸ்னு ஒரு வண்டி இருக்கும், அது எல்லா நாட்டிலையும் ஃபெயிலியர், ஆனா இந்தியாவில் அது சக்சஸ். அப்ப ஃபெயிலியர் ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறதுக்கு எங்க ஹப்னா இந்தியா தான். இப்படி 3 வகையில மர்ச்சன்ட் கேபிட்டல் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்து பாருங்க இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். இவன் என்ன யோசிச்சான் பாருங்க, இண்டஸ்ட்ரி. 1 2 3 லெட்டஸ். இவன் இன்னும் ஹைலைட், இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை சொல்லுங்க, வாட் இஸ் நீடட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை? ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல் வேணுமா? எஸ், வி நீட் மணி, ரா மெட்டீரியல். இந்தியால ஏதாவது ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, ரெண்டுமே இந்தியால இருக்கு. சொல்லணுமா நம்ம? மேன் பவர்லாம் எல்லா இடத்துலயும் கிடைப்பாங்க ஸ்ருதி. ஆனா நம்ம அட்வான்டேஜ் என்னன்னா we are cheap manpower. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியா இஸ் a market. நம்பர் 2, இந்தியா இஸ் கேபிட்டல். மூணாவது ரா மெட்டீரியல் வித் சீப் காஸ்ட். ரொம்ப சீப்பான விலையில இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல். அண்ட் இது ஏன் மார்க்கெட்னா, இந்த சீப் ரா மெட்டீரியலை இங்கிலாந்துக்கு அனுப்பி அங்கிருந்து பினிஷ்ட் குட்ஸ சேல் பண்ணக்கூடிய மார்க்கெட் தான் இந்தியா. அப்ப இந்தியாவை எப்படியெல்லாம் நம்மளோட இக்கானமியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்ப இது தெரிஞ்சுக்காம இப்ப இருக்கக்கூடிய இக்கானமியை நம்ம படிச்சா ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா நம்ம ஏன் இதை பார்க்கணும்ட்டு? அடுத்தது, இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதா? Are you all clear so far? My dear students, உங்களுக்கு இது வந்து ரொம்ப டெப்தா நோட்ஸ் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். இது நோட்ஸுமே நான் கொடுப்பேன். பட் நம்மளோட இந்த பொம்மையை படிச்சுட்டு நீங்க நோட்ஸ் படிச்சாலும் சரி, இல்லை இப்போதைக்கு எக்ஸாமுக்கு நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட சரி. ஓகே ஃபைன். இப்ப அடுத்தது பாருங்களேன், இது கூட இன்னொன்னு கூட இருக்கு. இந்த டைம் பீரியட்ல, இந்த இண்டஸ்ட்ரியல் டைம் பீரியட்ல இன்னொரு இண்டஸ்ட்ரி டோட்டலா அழிஞ்சு போயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி காட் லாஸ்ட். காணாம போயிட்டான். கைவினை பொருட்கள் காணாமல் போயிட்டான். ஏன் காணாம போயிட்டான்னா 2 ரீசன். ஒன்னு ஹை டாரிஃப். ஹை டாரிஃப்னா இவனுக்கு ரொம்ப அதிக அளவுக்கு டாக்ஸ் போட ஆரம்பிச்சாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு. இன்னொன்னு மெஷின் மேட் குட்ஸ். இவன் கைவினை பொருட்கள் இல்லையா, மெஷின் மேட் குட்ஸ் காஸ்ட் கம்மி, இது லோ காஸ்ட். அவன் கைப்பட செய்யக்கூடியது இது ஹை காஸ்ட். அதனால இதுவே விலை கம்மியா இருக்கு, இதை வாங்கிட்டு போயிடுவோமே, எதுக்கு அவ்வளவு காஸ்ட்லியா வாங்குவானேன்னு சொல்லிட்டு யாரும் அதை வாங்கல. அதனால இந்த கைவினை பொருட்கள் செஞ்சவன் ஒரு காலகட்டத்துல இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிட்டான். இது ஒரு பிரச்சனை. சரியா? இப்ப லெட் அஸ் கோ டு ஃபினான்ஸ். நமக்கு 3வது கேபிட்டல் இருக்குல்ல, ஃபினான்ஸ் கேபிட்டல். நமக்கு இந்த ஃபினான்ஸ் கேபிட்டல் எதுக்கு தேவைன்னா, இந்தியால இருக்கிற பணத்தை எடுத்து இந்தியாலேயே செலவு பண்ணணும். இந்தியால இருக்கிற பணத்தை எடுத்து இந்தியால வேலை செய்யற பிரிட்டிஷ்க்கு பணம் கொடுக்கணும். இந்தியால இருக்கிற பணத்தை எடுத்து இந்தியால ரயில்வே லைன், ரோட் லைன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். இதுதான் ஃபினான்ஸ் கேபிட்டல். ஆர் யூ கிளியர்? சோ இந்தியன் மணி எடுத்து என்னென்ன டெவலப் பண்ணணும்? ரோடு, ரயில்வே, education, and then salary for British.
இது அத்தனைக்குமே இந்தியன் மணி தான். அண்ட் இது மட்டும் இல்லாம இதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த இந்தியன் மணியை வச்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க, பேங்க்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பல வகையான டெவலப்மெண்ட் வருது. சரிங்களா? அண்ட் இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபினான்ஸ் கேபிட்டல் பத்தி பேசுனதுனால, டு யூ ரிமெம்பர் நேத்து கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, ஒரு நோட் போட்டு ரயில்வே லைன். ஓகே ஓகே, ஷாலினி ராதாகிருஷ்ணன் வெல்கம். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்களோ? ஹவ் ஆர் யூ? ரயில்வே ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் எங்க விட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கப்புறம் ரெகுலரா பாப்பீங்க, கவலைப்படாதீங்க. Red Hills to, very good, Red Hills to சிந்தாதிரிப்பேட். ஓகே, எந்த வருஷம் விட்டாங்க? எந்த வருஷம் விட்டாங்கன்னு நான் நேத்து சொல்லல இல்லையா? ஹேண்ட் அவுட்ல இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க ஹேண்ட் அவுட்ல இருக்கும் 1837. சரிங்களா? அண்ட் பேசஞ்சர் ரயில்வே இஸ் மும்பை டு தானே. ஓகே, அண்ட் ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் ரயில்வே? ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வே யார்? வெரி குட், லார்ட் டல்ஹௌசி. ஓகே சூப்பர். சி, நம்ம வந்து ஸ்டடீஸ், அதாவது நம்ம படிக்கும் போது இப்ப பாலிட்டி படிக்கிறோம் அப்படின்னா அங்க சைட்ல ஹிஸ்டரி எழுதுறது தப்பு இல்லை. ஹிஸ்டரி படிக்கும் போது ஒரு பாலிட்டி ஆர்டிகிள் நோட்ல எழுதி வைக்கிறோம்னா அதுவும் தப்பு இல்லை. சில விஷயங்கள் பார்க்க 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 கேட்க கேட்க தான் நமக்கு மெமரைஸ் ஆகும். ஓகே, அதனால என்னோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் அ வெரி யூனிக் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங். இது ஆல்ரெடி என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது எல்லாமே நம்மளோட டிக்ளைனுக்கு காரணம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து கடைசியா ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி டிக்ளைன் ஆன இன்னும் சில ரீசன்ஸ் இருக்கு. கைவினை பொருட்கள் ஹேண்டிகிராஃப்ட் டிக்ளைன், இதுக்கு இன்னும் சில ரீசன்ஸ் இருக்கு. நான் 2 ரீசன் சொல்லிட்டேன். ஒன்னு மெஷின் மேடு குட்ஸ் இல்லையா? இன்னொன்னு எக்ஸ்போர்ட் போது ஹை டாரிஃப், அதனால நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாம போயிடுச்சு. ஓகே, ஓ ஓகே ஃபைன். சரி, இன்னும் சில காரணங்கள் என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் யூ பீப்புள் டு டெல். திங்க் பண்ணி சொல்லுங்க. இன்னும் வேற என்ன காரணங்களால ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி காணாம போயிருக்கும்? இந்தியன் ரூலர்ஸ் ப்ரொடெக்ஷன் லாஸ். இந்தியன் ரூலர்ஸே காணாம போனதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். we lost இந்தியன் ரூலர்ஸ். ஏன்னா இந்த கைவினை பொருட்கள்லாம் காஸ்ட்லியா இருக்கும். அப்ப அதை வாங்கறதுக்கு ரூலர்ஸ் வேணும், நவாபு கிங் எல்லாம் வேணும். அப்ப வாங்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்ப ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி என்ன ஆகும்? vanished. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜெய்ப்பூருக்கு போயிட்டு நீங்க ஒரு சின்ன ஜாடி இருக்கும், சரியா? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சின்ன ஜாடி இருக்கும், அந்த ஜாடி பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும், பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சிருப்பான். அவங்க கிட்ட போயிட்டு இது எவ்வளவு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் 1000 rupees. ஒரு குட்டி பானைன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு சைஸ்ல பானை, பெயிண்ட் எல்லாம் பண்ணி அழகா வச்சிருப்பான். ஜெய்ப்பூர்ல நான் சொல்றேன், 1000 rupees. நமக்கு அதை விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு விலை கொடுப்பீங்க? ஒரு குட்டி பானைக்கு 1000 rupees விலை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு கொடுக்க, ஹவு மச் யூ வில் பார்கெயின் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு கொடுக்க ரெடியா இருப்பீங்க? 500. பரவாயில்லையே, இவ்வளவு பானைக்கு 500 ரூபாய் கொடுப்பீங்களா ஐயா? பரணி பாத்தீங்களா, 50 rupees வேணா கொடுக்கலாம் மேம். 300, 200. ஓகே, 200 மேம். உண்மையை சொல்லணும்னா நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு என்ன தோணும்னா,
ஏன்னா நம்ம வந்து இந்த பொங்கல் போது கலர் கலரா ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு பார்த்த பானை மட்டும்தான் நமக்கு பார்த்து பழக்கம். நமக்கு அதுல இருக்கக்கூடிய பெயிண்டிங்கோட ஒர்க் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அட இந்த பானைக்கு போய் இவ்வளவு காஸ்டாப்பா, போப்பா எனக்கு தேவையே இல்லை, எங்க ஊருக்கு போயிட்டு நானே வெள்ளை அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வி யூஸ் டு கம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பெயிண்ட்டுக்கு பேரு ஒரு டைப் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ டிரா யூ பீப்புள் ஒன். ஓகே, உங்களுக்கு நான் ஒன்று வரைஞ்சு காமிக்கிறேன். இது என்ன, இது என்னது? இது டாலு, இது பொம்மை, இது எங்களுக்கு தெரியாதா மேம்? வெரி குட். நெக்ஸ்ட், இன்னும் எதிர்பார்க்க உங்க எல்லார்கிட்டயும் ஆர்ட் மேம், ஆர்ட். டெரகோட்டா பெயிண்டிங் பார்த்தீங்களா? ஐடி நம்பர் 611, கலம்காரி ஆர்ட். வெரி குட். அக்ஷயா போட்டாங்க பாருங்க, அதுதான். இட்ஸ் கால் லாலி ஆர்ட். இப்போ இதை ஒரு பொம்மையில வரைகிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, ஒரு பானையில வரைகிறது. அதை அவன் வரைஞ்சு வச்சிருப்பான். பார்க்கல நமக்கு, டை என்னடா ஒரு பொம்மைய ஒரு கழுத்தை போட்டு ஒரு 4 குச்சியை வரைஞ்சிட்டு இதுக்கு நீ 1000 rupees கேட்க நாங்க கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு we will not get it. அப்ப இப்படிதான் இப்போ இந்த பானைகள் எல்லாம் அப்படிதான் வரையப்பட்டது. இதை கொண்டு போய் ஒரு சாதாரண மனுஷங்க கிட்ட கொடுத்தா அவங்க வாங்க மாட்டான். அப்ப இதை வாங்கறதுக்கு கிங்கு, குவீனு, நவாபு இவெல்லாம் வேணும். இவன் எல்லாரையும் பிரிட்டிஷ் காணாம அனுப்பிட்டான். அப்ப என்ன ஆகும் இக்கானமி, இந்தியாவோட நிலைமை என்ன ஆகும்? இட் ஸ்டார்டட் டு டிக்ளைன். புரிஞ்சுதா? நம்ம எந்த அளவுக்கு அந்த நம்ம ஒரு சப்ஜெக்ட படிக்கும் போது அந்த இடத்த நம்ம உணர ஆரம்பிக்கணும். we have to feel it, only then we can understand. இது ஃபீமேலை குறிக்கக்கூடிய விராலி ஆர்ட். இதுலயே குழந்தைகள் இருக்கு. பெண் குழந்தைங்களை வித்தியாசமா வரையணும், ஆண் குழந்தைங்களை வித்தியாசமா வரையணும், அண்ட் மேல், ஃபீமேல், வயதான ஆண், வயதான பெண், இப்படி பல ஐட்டம்ஸ் இருக்கு. யூ கான்ட் யூஸ் த சேம் டயக்ராம் ஃபார் எவ்ரிதிங். ஓகே, இந்த மாதிரி ஆர்ட்ல பல வேரியன்ட் இருக்கு. இது எதுவுமே தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு விட்டுருவோம். அதுதான் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி டிக்ளைன் ஆனதுக்கு காரணம். இப்ப நம்ம ஊர்ல இதே மாதிரி ஒண்ணு இருக்கு. எங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க. லெட் மீ சி யுவர் தமிழ்நாடு நாலேஜ். அதை வச்சு உங்க யூனிட் 9 எடுக்கும் போது உங்களோட யூனிட் 9 நாலேஜ் வச்சு உங்க யூனிட் 9 கிளாஸ் நடப்பேன். சொல்லுங்க பாப்போம். தஞ்சாவூர் பெயிண்டிங். ஓகே, அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் மட்டும் தான் தெரியுமா? வேற ஏதாவது இன்னும் சிலது நான் உதாரணம் சொல்லுவா. சித்தன்ன வாசல் பெயிண்டிங். வெரி குட், சூப்பர். பெயிண்டிங் கூட விட்டுருங்க. நம்ம ஹேண்டிகிராஃப்ட்னு சொல்லும் போது பெயிண்டிங் மட்டும் ஹேண்டிகிராஃப்ட் இல்ல, கைவினை பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள், குத்து விளக்கு, அதுவும் கைவினை பொருட்கள். இஸ் ஆர் நாட்? ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்தோட, நாச்சியார் கோவில் குத்து விளக்கு, இட் ஹஸ் காட் GI tag. நோட் பண்ணி வைங்க, இட்ஸ் a current affair. ஓகே, உங்களுக்கு GI tag நான் தனியா சொல்லி கொடுப்பேன், ஒரு லிஸ்ட் கொடுத்துருவேன். ஓகே, இருந்தாலும் அங்கங்க நம்ம படிக்கும் போது ஈஸியா இருக்கும். தனக்குடி டைல்ஸ், டைல்ஸ். ஓகே, நம்ம மரப்பாச்சி பொம்மை இருக்குல்ல, அதுவும் ஒரு வகையான ஹேண்டிகிராஃப்ட். ஐ யூ கிளியர்? இது எதுவுமே நீங்க மறந்து போக கூடாது. இன்னும் நான் போக போக உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அபவுட் தமிழ்நாடு அங்கங்க சொல்லி கொடுப்பேன். இது ஆக்சுவலி நம்மளோட டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம ஏதாவது இந்த மாதிரி டாபிக் சைட்ல எழுதும் போது கரண்ட் அஃபேர் DA அப்படின்னு போட்டு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம தெரிஞ்சுப்போம். இங்க ஹிஸ்டரி பத்தி படிக்கும் போது சைட்ல இதை பார்த்து இருக்கோன்ட்டு. ஓகே ஃபைன். இப்ப லெட் அஸ் கோ. இப்ப இப்படிதான் நம்மளோட ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி காணாம போயிடுச்சு.
அடுத்து let us go to the land tenure system. சரிப்பா, இண்டஸ்ட்ரியை தான் காணாமாக்கினீங்க, நிலத்தையாவது விட்டு வச்சாங்களா? இந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டம்ல பிரிட்டிஷ் பண்ண அட்டூழியம் என்னன்னா, லேண்ட் டென்யூர்ன்றது 3 விஷயத்தை அடிப்படையா வச்சு மாத்தினாங்க. அந்த 3 விஷயம் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, who owned the land? இந்த லேண்டை யார் வச்சிருந்தா? நம்பர் 2, who cultivate? யார் விவசாயம் செய்தார்கள்? நம்பர் 3, who is responsible to pay tax? டாக்ஸ் யார் கட்டணும்? இந்த 3 விஷயத்தை அடிப்படையா வச்சு நம்மளோட இந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டமை மாடிஃபை பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தினாங்க. ஏன்னா இப்ப ட்ரைப்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, ட்ரைப்ஸ் வந்து ஒரு டீமா இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு ஆள் கிட்ட இடங்கள் இருக்காது, ஒரு டீம் ஆஃப் பீப்புளுக்கு இடங்கள் சொந்தமா இருக்கும். அப்ப அங்க போயிட்டு நீ இந்தாண்டா டாக்ஸ் கட்டணும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அந்த மொத்த கிராமமும் சேர்ந்து கட்டணும்னு சொல்லணும். அப்ப அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டமை நம்ம வேறுபடுத்தினோம். இப்ப நம்ம இந்தியாவில் இருந்த சில வகையான லேண்ட் டென்யூர் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமானது ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி சிஸ்டம் இது 1793ல கார்ன்வாலிஸ் அமைச்ச ஒண்ணு. ஓகே, இது ரெண்டுமே கொஸ்டின் ஏரியா. எந்த வருஷம், யார் கிரியேட் பண்ணாங்க? இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, கால்ட் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது என்னன்னு சொல்லுவாங்க? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட வச்சிருக்க கூடவங்கள நம்ம ஜமீன்தார் அல்லது லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லிடுறான் பிரிட்டிஷ். இவங்களோட வேலை என்னன்னா, இங்க விவசாயம் செய்யறாங்க இல்லையா டெனன்ட், இவங்கிட்ட இந்த டாக்ஸ கலெக்ட் பண்ணி இந்த டாக்ஸ கொண்டு வந்து பிரிட்டிஷ் கிட்ட 10/11 கொடுத்துட்டு ஜமீன்தார் 1/10 1/11 வச்சுப்பான். 1/11 டு ஜமீன்தார், 10/11 டு பிரிட்டிஷ். அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறது ஜமீன்தார் அல்லது அந்த லேண்ட்லார்டோட வேலை. இதுதான் ஜமீன்தாரி சிஸ்டம். ஆர் யூ கிளியர்? ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம்ன்றது அந்த பீஸ் ஆஃப் லேண்ட்ல இருக்கக்கூடிய டெனன்ட் கிட்ட இருந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணி இந்த ஜமீன்தார் அல்லது லேண்ட்லார்ட் பிரிட்டிஷ் கிட்ட கொடுக்கணும். பிரிட்டிஷ் 10/11 எடுத்துப்பான், ஜமீன்தார் 1/11 எடுத்துப்பான். இப்ப இதுக்கு அடுத்து வந்த சிஸ்டம் என்னன்னா மகள்வாரி சிஸ்டம். இதுக்கு அடுத்தது மகள்வாரி சிஸ்டம். இதுக்கு இன்னொரு சிஸ்டம் பேர் கூட இருக்கு, கம்யூனல் சிஸ்டம்னு கூட சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல்சோ கால்ட் as கம்யூனல் சிஸ்டம். அது என்ன கம்யூனல்? கம்யூனல்னாலே நமக்கு என்ன தோணும்? ஒரு டீம், ஒரு கம்யூனிட்டி. ஓகே, ஒரு கம்யூனிட்டியை கம்யூனல்னு சொல்லலாம். நான் வந்து இங்க ரொம்ப டச் பண்ணல, இது நீங்க ஹிஸ்டரியில பார்க்கணும். இங்கே நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த ஹிஸ்டரி போதடிக்கும். ஓகே, இப்ப இந்த இடத்துல ஒரு மகள், இந்த மகள் என்றால் கிராமம், வில்லேஜ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மொத்த வில்லேஜுமே they are responsible to pay tax. அந்த டாக்ஸ மொத்த வில்லேஜும் சேர்ந்து கட்டணும். ஓகே, இத ஹோல்ட் மெக்கென்சி அப்படின்றவர் தான் இதை இன்ட்ரோவே பண்ணினார். இந்த சிஸ்டம் இவர் கிரியேட் பண்ண இந்த சிஸ்டம் தான் வில்லியம் பென்டிக் என்ன பண்ணுவார்னா இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். வில்லியம் பென்டிக் 1833ல இவரு ஃபர்தர் இன்ட்ரோ பண்ணுவார். புரிஞ்சுதா? அப்ப ஃபர்ஸ்ட் மகள்வாரி சிஸ்டம் கொண்டு வந்தது யாருன்னா மெக்கென்சி தான். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தவர் வில்லியம் பென்டிக். ஓகே, ஸோ இந்த 2 டேட்டாவும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். வெறும் வில்லியம் பென்டிக் தான் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, ஹோல்ட் மெக்கென்சியை மறந்து போயிடுறாங்க. ஆனா அவருமே முக்கியமான கேரக்டர் தான். இவர் வந்து 1822லயே இன்ஃபேக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இவர் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கழிச்சுதான் வில்லியம் பென்டிக் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஏரியாஸ் வில்லியம் பென்டிக் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரா, தென் இந்த ராஜஸ்தான் அந்த சைடு இருக்கு இல்லையா, பஞ்சாப்,
இந்த மாதிரி சைட்ல தான் இந்த மகள்வாதி சிஸ்டமா அதிகமா பயன்படுத்தி இருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ராயத்வாதி சிஸ்டம். இந்த ராயத்வாதி சிஸ்டம் என்னன்னா, ராயட்ஸ் அப்படின்றவங்க ஃபார்மர்ஸ். இவங்க யாரு? ஃபார்மர்ஸ். இதுல இந்த ராயட்ஸ் டைரக்டா பே டாக்ஸ் டு பிரிட்டிஷ். அவ்வளவுதான் அங்க விஷயமே. இந்த சிஸ்டம்ல என்ன, டைரக்டா அவங்க டாக்ஸ் பே பண்ணிடுவாங்க. நடுவுல இந்த லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இவங்க டாக்ஸ் பே பண்ற வரைக்கும், அதாவது இந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க ஆக்சுவலி டெனன்ட். அந்த ஃபார்மர் டாக்ஸை கரெக்டா பே பண்ற வரைக்கும் அந்த ஃபார்மரை அந்த இடத்த விட்டு விளக்கவே முடியாது, டெனண்ட்டை காலி பண்ணவே முடியாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இது ஒரு விதத்துல அட்வான்டேஜஸும் கூட தான். ஓகே, இத ஃபர்ஸ்ட் எங்க இன்ட்ரோ பண்ணாங்கன்றதுதான் முக்கியம், தமிழ்நாடு. ஓகே, அடுத்தது என்ன முக்கியம் மேம் இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை இன்ட்ரோ பண்ண பர்சனாலிட்டி. இதுல இதை தாண்டி எல்லாம் கொஸ்டினே கேட்க மாட்டோம். அலெக்சாண்டர், கேப்டன் அலெக்சாண்டர் ரீட் and Sir Thomas Munro. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் தான் மெட்ராஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. One minute. சாரி. ஓகே, இப்போ இது புரிஞ்சுதா? everyone clear? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரிட்டிஷ் ரூல் போது இன்ஃபேக்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சு நம்ம ஒரு அனாலிஸ் பண்ணலாமா? நீங்க இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு நீங்க பிரிட்டிஷ் பீரியட்ல நடந்த பெரிய டிராபேக்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? ராயட்வாதி சிஸ்டம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அரௌண்ட் 1819 அந்த டைம் பீரியட்ல தமிழ்ச்செல்வி நிறைய இடங்கள்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1819 அந்த டைம் பீரியட். ஓகே, சரி. வாட் வாஸ் யுவர் அனாலிசிஸ்? நீங்க அனாலிஸ் பண்ணதுக்கு ப்ராப்ளம் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் என்ன? காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்றவங்க பண்ணிக்கோங்க. நீங்க மேக்ஸிமம் நம்ம கிளாஸ்ல நான் போடுறேன்ல, இப்படியே காப்பி பண்ணிட்டு இப்படியே படிங்க. கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ளோ புரிஞ்சுக்க முடியும். ஆனா எத்தனை நாள் கழிச்சு பார்த்தாலும் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ப்ராப்ளம் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் எல்லா கேபிட்டலையும் கொண்டு போனதுனால இங்க யா ஃபர்ஸ்ட் திங் ஹை டாக்ஸ். வெரி குட் நித்யா. நிறைய டாக்ஸ் அண்ட் இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதுனால இங்க டெவலப்மெண்ட் ஒன்றும் இல்லை. எக்ஸாக்ட்லி. ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி பை மிஸ்டர் தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு எதுலயும் நம்ம படிக்கல. நாட் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி எல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்னேகா. நம்ம அது வந்து ஹிஸ்டரியில படிப்போம். எக்கனாமிக் சைட்ல என்னது? எக்கனாமிக் சைட்ல இப்ப நம்ம பார்த்ததுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இப்ப நம்ம பார்த்ததுக்கும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு பிரிட்டிஷ்னால ப்ராப்ளம்னு பார்த்தா நம்பர் 1 அஃபெக்டட் growthன்னு போட்டலாமா? சிம்பிளா அஃபெக்டட் growth, வளர்ச்சியே இல்லை பிரிட்டிஷ் வந்ததுனால. நம்பர் 2 நோ கேபிட்டல் ஃபார்மேஷன். நோ கேபிட்டல் ஃபார்மேஷன். இங்கேதான் வளர்ச்சி இருந்தாதான் கேபிட்டல் ஃபார்ம் ஆக. இந்தியா is still being a developing economy. Exactly. No industrial development போட்டலாமா? அடுத்தது 4வது too much
dependence on agriculture by people னு போடலாமா? பிகாஸ் பிரிட்டிஷ் வந்தோடனே எல்லா இண்டஸ்ட்ரியும் சொதப்பி விட்டான். எல்லா இண்டஸ்ட்ரியும் கெட்டு போனோன்னு எல்லா பீப்புளும் என்ன பண்ணாங்க? விவசாயத்தை நம்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ் ஆர் நாட்? ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம். அப்போ ஒரு பீஸ் ஆஃப் இடத்த 4 பேர் விவசாயம் செய்ய வேண்டிய இடத்த கிட்டத்தட்ட 15 பேர் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. எஸ் ஆர் நாட்? எக்ஸாக்ட்லி. ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸ் அதுதான் dependence on agriculture by people. Okay. And number 5, இதனால கிரியேட் செய்யப்பட்டது தான் drain of wealth theory by Mr. Dadabhai Naoroji. Okay. அவரோட புக் பேர் என்ன? His book name is Poverty and British Rule in India. One minute. Poverty and British Rule in India. Okay. இதுவும் இவர் எழுதின ஒரு முக்கியமான புக் தான். சரியா? சோ இது வரைக்கும் பிரிட்டிஷோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ். இண்டஸ்ட்ரி வளரல, அக்ரிகல்ச்சர் அப்படியே வளர்ச்சியே இல்லாம அப்படியே நின்றுடுச்சு. அதையும் எழுதிடலாமா? அக்ரி வாஸ் ஸ்டாக்னேட்டட். stagnant or stagnated. High tax due to poor people created. Very good. அதிகமா poor people ஃபார்ம் ஆனது இவங்க பீரியட்ல தான். டாக்ஸுக்கே டாக்ஸ் போட கத்து கொடுத்தது பிரிட்டிஷ் தான். வெரி குட். அக்ரி வாஸ் ஸ்டாக்னேட்டட். தென் அவ்வளவுதான். ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ். இது எல்லாமே நமக்கு ஏற்பட்ட எக்கனாமிக் ப்ராப்ளம் டியூரிங் பிரிட்டிஷ். சரியா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து என்னாச்சு? இப்ப நம்ம பார்க்கிறது ஆஃப்டர் independence. Okay. See my dear students, இன்னைக்கு நம்மளோட session is going to be only 1 hour 15 minutes. Okay. Famine, non-intervention, laissez-faire policies, slave வேற கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ் பாலிசிஸ். laissez-faire பாலிசி வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகா அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய வந்து மேல் பிராக்டிசஸ், கரப்ஷன். ஓகே. ஃபமைன் வரும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா நடைபெறல. அப்போ பீப்புளுக்கு எந்த வெல்ஃபேரும் பார்க்கல. இதெல்லாம் வந்து நம்ம எக்கனாமிக் சைட்ல பார்க்க முடியாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல பார்க்கணும். அதனால தான் நான் எக்கனாமிக் பிரிச்ச அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிச்சு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். ஸோ டுடே யுவர் செஷன் வில் பி 1 hour 50. ஓகே. And tomorrow you will have one more staff demo. ஓகேங்களா? ஏன்னா டெய்லி என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால நாளைக்கு இன்னொரு ஸ்டாஃப் டெமோ நீங்க பார்ப்பீங்க. இஃப் தேர் இஸ் அ சேஞ்ச், ஓகே. ஸோ நாளைக்கு அந்த ஸ்டாஃபோட டெமோ இல்லை அப்படின்னா நாளைக்கு இன்னொரு டெமோ தான். அதில் உங்களுக்கு யாருக்கும் அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இஸ் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து இந்தியாவினுடைய நிலை என்ன, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல இப்போ நம்ம நிலை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இண்டஸ்ட்ரியல் பாலிசியை பார்ப்போம். நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 ஒன்று வேக வேகமா போட்டோம். இந்த பாலிசி எப்போ வந்துச்சுன்ற டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலிசி இல்லை, அதனால. ஸோ த டேட் இஸ் அ கொஸ்டின் ஏரியா. இப்போ இந்த பாலிசியில நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பிரிச்சிருக்கோம். ஒன்று அதாவது சென்ட்ரல் சில விஷயத்த வச்சுப்பாங்க, ஸ்டேட் சில விஷயத்த வச்சுப்பாங்க, அண்ட் பிரைவேட் சில விஷயத்த வச்சுக்கலாம்.
சென்ட்ரல் எதெல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்றதுதான் முக்கியம். ரயில்வே, ஆர்ம்ஸ், அட்டாமிக், போஸ்ட், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் வச்சுப்பாங்க. சரியா? ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன வச்சிருந்தாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஸ்டீல், கோல், ஏர்கிராஃப்ட், ஓகே, சிமெண்ட், ரப்பர், மினரல் ஆயில், இதெல்லாம் ஸ்டேட் வச்சிருந்தாங்க. இது சென்ட்ரல் வச்சிருந்தாங்க, இது ஸ்டேட். இதுல பிரைவேட் பாத்தீங்கன்னா சில செக்மெண்ட், சம் ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்றதை விட சர்டன் செக்மெண்ட்ஸை மட்டும் பிரைவேட் கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இவங்க போட்ட இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948. ஓகே, இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இவங்க இப்படி ஒரு பாலிசி போட்டிருந்தாங்களே, இது இந்தியா இருந்த நிலைமைக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்மளே அடி வாங்கி உத வாங்கி இந்தியா ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். இப்படிப்பட்ட சினாரியோல இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு வகையான க்ளோஸ்ட் இக்கானமி மாதிரி வச்சிருக்காங்களே, will it work? அது 1951ல வெரோனிகா ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை இல்லையா? ஓகே, இது கூட இன்னும் சில பாயிண்ட் சொல்றேன், அதையும் கேட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இண்டஸ்ட்ரிய 4 கிளாசிஃபை பண்ணியிருப்போம். எப்படி எப்படின்னு சொல்றேன். நம்பர் 1, சிலது பப்ளிக் செக்டார். நம்பர் 2, பப்ளிக் கம் private. Number 3, only private. Number 4, private come cooperative sector. இப்படி 4 டிஃபரெண்ட் ஆங்கிள் இண்டஸ்ட்ரியை பிரிச்சிருக்காங்க. சரி, இப்படி பிரிச்சாங்களே, இந்த பாலிசி மூலமா இவங்க எதை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, they wanted to protect cottage and small scale industry. ஒண்ணுதான் அவங்களோட அல்டிமேட் கோலி தான். ஏன்னா இந்தியா புவர் கண்ட்ரின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சின்ன சின்ன குடிசை தொழில் தான் இப்ப சாத்தியம். அப்ப அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணாதான் இந்தியா குட் க்ரோ அப்படின்றது தான் 1948 சினாரி. இப்ப புரிஞ்சுதா? யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சி, நம்ம சும்மா மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஏன் அவங்க வந்து காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்றதை இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அடுத்தது let me tell you one thing. இந்த டைம் பீரியட்ல they were having the center and state were trying to have monopoly on certain things. அது நம்ம போன இதுலயே பார்த்தாச்சு. ஓகே, ஃபைன். ஃபாரின் கேபிட்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா சொல்லுங்க? should we give importance to foreign capital? அடுத்தது இண்டஸ்ட்ரியல். ஆனா ஒத்துப்போமா? நம்ம இப்பதான் ஒரு ஃபாரினரையே வெளியே துரத்தி விட்டு இருக்கோம். திரும்பி ஃபாரின் கேபிட்டலான்னு யோசிச்சிருக்க மாட்டோம். எஸ், இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியை பத்தி ஒரு முக்கியமான ஃபேக்டர், மகள் நோபிஸ் மாடல் ஆஃப் growth. மகள் நோபிஸ் மாடல் ஆஃப் growth அடிப்படையா வச்சுதான் இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 பிளான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுல இண்டஸ்ட்ரிய 3 கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. இண்டஸ்ட்ரி கிளாசிஃபைட் இன்டு 3. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட், செகண்ட் ஃபார் ஸ்டேட், தேர்ட் ஃபார் பிரைவேட். இப்படி 3 பிரிச்சுக்குவாங்க. அவ்வளவுதான். இந்த டைம்ல தான் உங்களுக்கு லைசன்ஸ் ராஜ்ன்றது ஒண்ணு எமர்ஜ் ஆகுது. இது கேட்பாங்க, அண்டர் விச் இண்டஸ்ட்ரியல் பாலிசி த கேரக்டர் ஆஃப் லைசன்ஸ் ராஜ் எமர்ஜ்ட். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது நம்மளோட
industrial policy 1991. இந்த இடத்துல வந்து they were focusing on globalization. 1991 நமக்கு தெரிஞ்சிருமே, எல்பிஜி இந்த 3 வார்த்தை. அண்ட் இன்னொரு கேரக்டர் யாரு, சிரிக்கவே மாட்டார். It's a period of late Mr. Narasimha Rao. ஓகே, இது வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஒரு புது ட்ரெண்ட். ஆனா இந்த ட்ரெண்டுக்கு ஐடியா கொடுத்தது யார் சொல்லுங்க பார்க்கலாம். Who gave this idea? Very good. நமக்கு இந்த எல்பிஜிக்கு ஐடியா கொடுத்தது அப்ப இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் மன்மோகன் சிங். இவர் தான் அப்ப இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, அடுத்து இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதான் உங்க எல்லாருக்கும். இந்த 3 இண்டஸ்ட்ரியல் பாலிசி நமக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் முக்கியம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்ப இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. ப்ரீவியஸ் ஸ்லைட் ஓபன் பண்ணிட்ட போதெல்லாம் நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். அதுக்குதான். ஏன்னா இப்ப நம்ம வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி வரைக்கும் இப்ப முடிச்சிடணும் இன்னைக்கு. அப்பதான் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டெமோகிராபிக் ட்ரெண்ட் ஆஃப் இந்தியாவை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுருங்க. இப்போ நம்ம வந்து பேசிக் எக்கனாமிக்ஸை பார்க்க போறோம். Okay, we are going to have a look at the basic economy and Indian economic development. Basic economy அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட எக்கனாமிக் growth. ஓகே, ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் growth. பொதுவா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, எக்கனாமிக் growth நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? How do we measure the economic growth of a country? ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படி நீங்க அளப்பீங்க? GDP, very good. Can I say national income? First தேசிய வருமானம் தானே. national income by GDP ன்னு சொல்லாமா? Yes or not? அதான கரெக்டா இருக்கும். நாட்டினுடைய இன்கம், அந்த நாட்டினுடைய இன்கம் எதை அடிப்படையா வச்சு வருதுன்னா உள்நாட்டினுடைய உற்பத்தியின் அடிப்படை. எஸ் ஆர் நாட்? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இந்த ஜிடிபினா என்னன்னு பார்க்கலாம். அப்போ நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஒன்று முடிச்சிடுவோம். அப்போ economy grow ஆகுதுன்னா, when the economy grow it means national income increase ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப economic growth டவுனா இருக்கு அப்படின்னா நமக்கு நேஷனல் இன்கம் கம்மி ஆகிருக்குன்னு அர்த்தம். எஸ் எஸ் மோனி வெயிட் பண்ணுங்க, அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரிங்களா. இப்ப இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். ஏன்னா பேசிக் எக்கனாமிக்ஸ் தெரியாத ஆட்கள் பலர் இருப்பீங்க. எக்கனாமிக்ஸ் பிடிக்கவே பிடிக்காதுன்ற ஆட்கள் தான் அதிகம். எஸ் ஆர் நாட்? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வச்சிடுறேன். இப்ப நம்ம அடுத்து புரிய வேண்டிய விஷயம் என்ன? வாட் இஸ் ஜிடிபி? வாட் இஸ் ஜிடிபி? ஃபர்ஸ்ட் அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தலாமா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். தமிழ்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி. தமிழ்ல சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, இட் மீன்ஸ் ஒரு கண்ட்ரிக்குள்ள மொத்தமா how much you produce,
அதை தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு விலை வச்சு அதை கால்குலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, த மானிட்டரி வேல்யூ. அப்ப இதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் செஞ்சு அதுக்கு ஒரு மதிப்பீடு போட்டீங்கன்னா அதுதான் த வேல்யூ ஆஃப் ஜிடிபி. ஓகேங்களா? அப்ப ஜிடிபி இஸ் த monetary value of goods and services within the country. ஒரு நாட்டின் உள் உள்ள goods and services, okay, over a specific period of time. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாக இது 1 இயர்னு எடுத்துப்போம். நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு நாட்டு உள்ள எத்தனை குட்ஸ் எவ்வளவு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன மதிப்பீடு அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஜிடிபின்னு சொல்றோம். இப்ப புரிஞ்சுதா? இந்த ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம நாட்டினுடைய எக்கனாமிக் growth இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த ஜிடிபி கம்மியாயிருக்குன்னா அப்போ நாட்டினுடைய வளர்ச்சி கம்மியாயிருக்குன்னு அர்த்தம். இஸ் இட் கிளியர்னா? ஜிடிபி என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ், ஜிடிபி தெரியாதவங்க சொல்றேன். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர், ஓகே, இந்தியன் இக்கானமியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இந்தியன் இக்கானமி எத்தனையாவது? இந்தியன் இக்கானமி பத்தி சொல்லணும்னா we are the 7th largest economy in the world ன்னு சொல்லுவாங்க. 7th largest economy in the world. இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா ஆஸ் பர் த ஸ்கூல் புக் டேட்டா. பட் ரீசெண்ட் கரண்ட் அஃபேர், நான் படிச்ச கரண்ட் அஃபேர் என்ன சொல்லுதுன்னா அக்கார்டிங் டு ஐஎம்எஃப், ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ்ல உங்களோட ஹேண்ட் அவுட்ல நான் கரண்ட் அஃபேர் ஆட் பண்ணியிருக்கேன். டோன்ட் நீட் டு பி வரிட், ஓகே. தமிழ் குப்புசாமி 4th நான் கொடுத்ததுக்கு ஐஎம்எஃப்ல 5th இல்ல, நம்ம இன்னும் ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ண மாதிரி கொடுக்கலையே. ஜெர்மனியை வேற ஏதோ ஒரு பர்டிகுலர் இதுல தானே ஓவர்டேக் பண்ணியிருக்கோம். எஸ், ஐஎம்எஃப் கொடுத்ததுல நம்ம 5th தான் நினைக்கிறேன். 5th, ஓகே. ஐஎம்எஃப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல we are in the 5th largest economy. நீங்க ஏன் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னு நான் சொல்றேன். அந்த டேட்டாவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. அதுவும் உண்மைதான். அது எந்த இண்டஸ்ட்ரியில இருந்து, ஓகே. யூஎஸ், சைனா, ஜெர்மனி, ஜப்பான், அதுக்கு அடுத்தது நம்ம தான். இப்போ இது ரீசன்ட் கரண்ட் அஃபேர். ஆனா இப்போ கொடுமை என்னன்னா டிஎன்பிஎஸ்சி கேட்டா நம்ம எதை போடுறது? இப்ப ஐஎம்எஃப் வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்க ஜாக்கிரதை 5th போட்டுருங்க. சப்போஸ் அங்க எதுவுமே கொடுக்கல, இந்த ஐஎம்எஃப்ன்ற வார்த்தையே இல்லைங்க அப்படின்னா 7th ஆன்சரா போட்டுருங்க, சேஃபர் சைட், ஓகே. அதுக்காக தான் நான் 2மே கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம டெவலப்டு இக்கானமியினுடைய அம்சங்கள் என்ன இது கேட்பாங்க. கீழே இருக்கக்கூடிய எவை டெவலப்டு இக்கானமியின் அம்சங்கள்? which of the following are the features of the developed economy ன்னு கேட்பான். நம்பர் 1, ஒரு டெவலப்டு இக்கானமில என்ன இருக்கணும்? நேஷனல் இன்கம் இது ஃபர்ஸ்ட் ஹையா இருக்கணுமா? ஆமாவா இல்லையா? நம்பர் 2 என்ன இருக்கணும்? ஒரு தனி மனிதனோட சம்பளம், பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம். இதை பர் கேபிட்டா இன்கம், ஒரு தனி ஆளினுடைய சம்பளம், இதுவும் கண்டிப்பா ஹையா இருக்கணும். ஆமாவா இல்லையா? அடுத்தது என்ன இருக்கணும்? அவனுடைய வாழ்வாதாரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். வெறும் சம்பளத்தை வச்சுட்டு சாப்பிட்டா மட்டும் போதுமா? அங்கங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஏற்ற சம்பளம் வேணாமா? அப்ப அதுவுமே ஹையா இருக்கணும். நம்பர் 4, எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல்லா இருக்கணும். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்சஸ். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா லோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். புரிஞ்சுதா? அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியா இருக்கணும்னு அர்த்தம். நம்பர் 5,
டாமினன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி இருந்தா தானே எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அப்ப டாமினன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும். அப்ப இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் தான், அதிக வேலை இருக்கணும். ஹை லெவல் ஆஃப் டெக்னாலஜி, லைக் ஜப்பான் டெக்னாலஜி பீக்ல இருப்பான் பாருங்க அவன். அடுத்து என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். டெக்னாலஜி ஐயா இருக்கணும்னு சொல்லிட்டேன். தென் அடுத்து வேற என்ன இருக்கணும்? டெவலப்டு இக்கானமியா இருந்தா, ஒரு இக்கானமி டெவலப்டுன்னு எப்ப சொல்லுவீங்க? எக்கனாமிக் growth, குட் கவர்னன்ஸ், வெரி குட், நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ் இருந்தா. சோஷியல் ஈக்குவாலிட்டி, கேன் வி சே சோஷியல் ஈக்குவாலிட்டி, தென் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. வெறும் பணம் வந்துட்டு அதை வந்து டெவலப்டு இக்கானமின்னு சொல்லிட முடியுமா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா, சரி அதெல்லாம் எடுத்துப்போம். அடுத்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆன் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் will be more than agriculture. அது பொதுவாக நம்ம போட்டோம். ஓகே, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, குட் ஹெல்த், வெரி குட். லிட்ரஸியா? லிட்ரஸி எக்ஸெட்ரா. ஓகே, எக்ஸெட்ரா. அப்ப இதெல்லாம் இருந்தா நமக்கு என்ன? we call it as reduced poverty. தான் இங்க போட்டோமேப்பா. லோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலே பாவர்ட்டி கம்மியா இருக்கும்ல ஸ்ருதி. இது எல்லாமே நமக்கு features of developed economy. புரிஞ்சுதா மை டியர்ஸ்? இப்ப பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்கூல் புக்ல அப்படியே கொடுத்துருக்கான். இப்ப நீங்க சொன்னதுதான். இப்ப நம்ம ஸ்கூல் புக்கை நம்ம பார்க்கல, நம்ம சும்மா ஓவரலா டிஸ்கஸ் பண்ணி அப்படியே எழுதியிருக்கோம். ஆமாவா இல்லையா? புரிதல் தான். இதை அப்படியே கொடுத்து கேட்போம். நீங்க இதை அப்படியே கீழே இருக்கிறது என்னென்ன பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்த்து ஆன்சர் போட்டீங்கன்னா போதும். யூ ஹாவ் ஒன் கொஸ்டின் ஆன் யூர் ஹேண்ட்ஸ். ஓகே ஃபைன். இப்ப அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்தியன் இக்கானமி. இது பொதுவா டெவலப்டு இக்கானமிக்கு, இது பொதுவா ஒரு டெவலப்டு வளர்ந்த பொருளாதாரம் இக்கானமியோட ஃபீச்சர்ஸ் நம்ம இப்ப பார்த்தோம். இப்பதான் நம்மள பார்க்க போறோம். வாட் இஸ் இந்தியன் இக்கானமி? நம்ம இந்தியன் இக்கானமியோட ஸ்ட்ரென்த். ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் இக்கானமி. சரி சொல்லுங்க. இவ்வளவு நேரம் ஜென்ரலா சொன்னீங்களே, நம்மளோட ஸ்ட்ரென்த்தை சொல்லுங்க பார்ப்போம். இந்தியாவில் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன? டெமோகிராபிக் டிவிடெண்ட் தான் நம்ம ஸ்ட்ரென்த்ன்றீங்க. ஓகே, இருந்தாலும் ஒத்துக்கிறேன். மிக்ஸ்ட் இக்கானமி. தென் ஹை ஒர்க்கிங் பாப்புலேஷன். அது ஓவர் பாப்புலேஷனோட இம்பாக்டுங்க இந்துமதி. மேன் பவர் ரிசோர்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ பிக் மார்க்கெட், பொலிட்டிக்கல், நம்ம பொலிட்டிக்கலி அன்ஸ்டேபிள் இல்லை. அப்போனா கோயிலேஷன் கவர்மெண்ட், எப்ப வேணாலும் ஆட்சி கவரலாம். யங்கஸ்ட் பாப்புலேஷன், வெரி குட். இன்னைக்கு என்ன நாள்? அதை சொல்லவே இல்லை யாருமே. I expected you people to tell that. Is it not a National Panchayati Raj Day today? April 24. Good education. சரி, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் மிக்ஸ்டு எக்கானமி. சரியா? இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் தான். இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு அழகா ஒரு டயக்ராம் போட்டிருப்போம். உங்களுக்கு நான் அந்த டயக்ராம் இங்க வரைஞ்சு காமிச்சிடுறேன். உங்க ஹேண்ட் அவுட்ல நான் கொடுத்துருக்கேன் அந்த டயக்ராம, பட் இங்க சும்மா சிம்பிளா வரைஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா இந்த டயக்ராம புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்.
ஓகே, இப்ப இங்க கொடுத்துருப்பாங்க ஒரு மிக்ஸ்ட் எக்கானமிக்கும் கம்யூனிசம்க்கும் பியோர் காம்படிஷன் இருக்கக்கூடிய எக்கானமிக்கும் வித்தியாசம் என்னட்டு. பியோர் கம்யூனிசம் இருக்கக்கூடிய நாட்டுல எக்கானமி ரொம்ப பிளான்டா இருக்கும். அதுக்கு உதாரணம் இந்த நார்த் கொரியாலாம். சரியா? அங்க ஒரே சோசியலிசம் இருக்கக்கூடிய கண்ட்ரில அங்க பாத்தீங்கன்னா கம்யூனிசம்க்கு முன்னாடி ஸ்டேஜ் சோசியலிசம். இங்க வந்து கொஞ்சம் பிளானிங் அன்பிளானிங்காவும் இருக்கலாம். ஆனா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சைனா. ஆனா மிக்ஸ்ட் எக்கானமிக்கு பர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் இவெல்லாம். இதே பியோர் காம்படிஷன் ஃப்ரீ மார்க்கெட், யார் வேணாலும் என்ன வேலை வேணாலும் வச்சுக்கோ அப்படின்றது பியோர் காம்படிஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ, ஜப்பான். அப்ப மிக்ஸ்ட் எக்கானமின்றது சோசியலிசம் கேபிட்டலிசம் ரெண்டும் கலந்தது தான் மிக்ஸ்ட் எக்கானமி. மக்கள் நலனும் முக்கியம், கேபிட்டலிசமும் முக்கியம், பணம் போடுறவனோட நலனும் முக்கியம். that is called as mixed economy. சரிங்களா? and this is one of a feature. அப்ப இந்தியால பணம் கொண்டு வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கும் நான் கேரண்டி, மக்களுக்கும் நான் கேரண்டி. are you clear? ரெண்டாவது agriculture. Agriculture is the second feature. 60% of the people depend on agriculture. இது first point. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா 17% of the GDP is from agri. இந்தியன் ஜிடிபில 70% தான் அக்ரிகல்ச்சர்ல இருந்து போகுது. அதுலயும் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் 13% அந்த 17ல. சரியா? சரி, இப்ப ஃபைன். இப்ப இந்த அக்ரிகல்ச்சர் பத்தி இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் நோட்ஸ் பார்த்துடலாமா? நோட். சரி, who is called the father of green revolution in the world? அவசரப்பட்ட ஆன்சர் போட்டுறாதீங்க. எம்எஸ் சுவாமிநாதன் தான் நீங்க போடுவீங்க நான் எதிர்பார்த்தேன். நார்மன் போர்லோ. சரியா? இவரு கிரீன் ரெவல்யூஷன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாரு. இவர் தான் ஆக்சுவலி ஹை ஈல்டு வெரைட்டி சீடுன்ற அந்த சீடை கண்டுபிடிச்சவர். இவர் கூட சேர்ந்து வேலை பார்த்தவர் தான் நம்ம எம்எஸ் சுவாமிநாதன். அவர் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியான்னு சொல்லப்படுறவர். சரிங்களா? இவர் யாருன்னா மிஸ்டர் எம்எஸ் சுவாமிநாதன். கும்பகோணத்துல பிறந்த மிஸ்டர் எம்எஸ் சுவாமிநாதன் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. இவர் ஹை ஈல்டு வெரைட்டி சீட் இன் வீட் கண்டுபிடிச்சிருப்பார் இந்தியால. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ நமக்கு என்னன்னா இவரோட இந்த கிரீன் ரெவல்யூஷன் வேர்டு இருக்குல்ல, இந்த வேர்டை கண்டுபிடிச்சவர் யார்? who coined this word? the green revolution in the word, who coined it? வில்லியம் கார்ட். ஓகே, இது மேக்ஸிமம் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் இந்த டேட்டா. வில்லியம் கார்ட் அப்படின்றது தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன் வார்த்தையை ஆரிஜின் கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையை வச்சுதான் நார்மன் போர்லோ அண்ட் எம்எஸ் சுவாமிநாதனை நம்ம சொல்றோம். இன்ஃபேக்ட் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களோட பேர்ல ஒரு அவார்டே கொடுத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர்ல சயின்டிபிக் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, சாதிக்கிறாங்களோ, அவங்க நேமுக்கு நம்ம வந்து அவார்ட் கொடுக்கறது உண்டு எவ்ரி இயர். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் அந்த அவார்ட்ல 2 lakh கேஷ் பிரைஸ் கொடுப்பாங்க அண்ட் ஒரு ட்ராஃபி எக்ஸெட்ரா உண்டு, மெடல் உண்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தா அந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவார்ட்ல என்ன கொடுப்பாங்கன்னு கேட்க வாய்ப்பு உண்டு. அண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்ல எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா we are in the 5th place. இதை நோட் பண்ணிக்கோ. ஓகே, have you all copied? அடுத்து போயிடலாமா? Next one. Next is an emerging market. நம்மளது என்ன?
It's a type of an emerging market. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஜிடிபி இருக்கும். We have a GDP which is very stable, நிலையான ஜிடிபி. ரெண்டாவது நம்ம வந்து FDI, FII இந்த மாதிரி நிறைய அட்ராக்ட் பண்றோம். நமக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஹைலைட்டே நமக்கு. 2015 நடந்துச்சு, 2019 and 2024. இது எப்பப்போ நடந்துச்சுன்னு முக்கியம். 2024ல Jan 7 and Jan 8, 2024. ஓகே, இதுல ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்க. இந்த டார்கெட் வேர்ட் தான் நமக்கு முக்கியம். இதை இப்படியே கேட்பாங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சியில ரோட் மேப் டு அச்சீவ் ஓகே $1 trillion economy by 2030. இதுதான் நம்மளோட டார்கெட்டா. எது தமிழ்நாடோட டார்கெட். இட்ஸ் குவைட் வெரி இம்பார்ட்டன்ட். $1 trillion economy-யா தமிழ்நாடு மாத்தணும். அதுதான் நம்மளோட டார்கெட். அதுதான் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், நம்ம சென்னையில நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டோட பாலிசியா முன் வச்சிருந்தாங்க. ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி இந்த மீட்டோட பாலிசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் ஏன்னா வந்து இது ஒரு யூனிக்கான மீட். ஓகே, இன்வெஸ்டர்ஸ் மீட்டோட பாலிசி என்னன்னு பார்த்துக்கலாம். இதையும் நான் நோட் பண்ணி கொடுத்துட்றேன். செமி கண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி 2024. ஸோ செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இதுதான் இந்த வருஷம் இன்வெஸ்டர்ஸ் மீட்டினுடைய பாலிசி. சரிங்களா? நெக்ஸ்ட், நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஸ்ட்ரென்த் என்னன்னா, நம்ம எமர்ஜிங் இக்கானமி. நம்ம இந்தியா என்ன எமர்ஜிங் இக்கானமி. அப்படி பார்க்கும்போது நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கோம். என்னதுல? பர்ச்சேசிங் பவர் parity, வாங்கக்கூடிய திறன்ல நம்ம 3வது இடத்துல இருக்கோம். இது கேட்பாங்க எக்ஸாம்ல. வித் ரெஸ்பெக்ட் டு பர்ச்சேசிங் பவர், இந்தியா இஸ் இன் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்டா 3rd பிளேஸ் அப்படின்னு ஆன்சர் போட்டுடணும். ஓகே, இதுக்கு என்னமா மீனிங்னு பல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம். இதை உங்களுக்கு நான் சிம்பிளா இன்னைக்கு புரிய வைக்கிறேன். ஓகே, இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஒரு பேஸ்கெட் எடுத்துப்போம். ஓகே மேம், ஒன் டவுட், இன்க்ரீசிங் கோல்டு பிரைஸ் வில் அஃபெக்ட் இக்கானமியா? கண்டிப்பா ரஷிதா. நம்ம இது வந்து மெயின்ஸ் படிக்கும்போது எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்கணும். இப்போ நமக்கு இது கிராஷ் கோர்ஸ்ல நம்ம ரொம்ப டெப்த் போனோம்னா டைம் பத்தாம போயிடும். அதனால எக்ஸாம் பாயிண்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸா கேட்பாங்களோ அதை மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். பட் நான் உங்களுக்கு கண்டிப்பா கரண்ட் அஃபேர்லயாவது ஃபியூச்சர்ல சொல்லி கொடுப்பேன். டோன்ட் வரி அபௌட் இட். சரிங்களா? ஃபைன். இப்போ இங்க கவனிங்களேன். இப்போ பேஸ்கெட்ல 100 rupees எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு மில்க் வாங்குறேன், ஒரு பிரெட் வாங்குறேன், ஓகே, தென் ஒரு டீ பாக்கெட் வாங்குறேன், தென் ஒரு 5 egg வாங்குறேன், இத்தனையும் வாங்கிட்டு வரேன். இதே $100 வச்சு யூஎஸ் பேஸ்கெட்ல என்ன வாங்கலாம்? இதே 4 ஐட்டம் இங்க வாங்க முடிஞ்சா அப்போ 1 rupee is equal to $1 கணக்கு. புரிஞ்சுதா? I able to understand? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதே 100 rupees வச்சு அங்க என்னென்ன வாங்க முடியும்ன்றத கணக்கு பண்ணும்போது அவங்களோட பர்ச்சேசிங் பவரை முடிவு செய்யறாங்க. ஓகேங்களா? இதை பத்தி ஃபர்தர் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பர்ச்சேசிங் பவர்ல இந்தியா நிலை என்னன்னா 3rd, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்து நம்மளோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, we are the 5th point, fast growing economy.
We are the fast growing economy. And number 6, fast growing service sector also. Service sectorலையும் நம்ம தான் ஃபாஸ்ட், எல்லாத்துலயுமே நம்ம தான் ஃபாஸ்டஸ்ட் growing. And largest domestic consumption. இது எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரென்த். உள்நாட்டுல அதிகமா கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்றதும் நம்ம தான். ஓகே, கன்சம்ஷன். 8th, high growth of urbanization. What is urbanization? சொல்லுங்க. urban areas இனுடைய வளர்ச்சி அதிகம் இந்தியால. சொல்லுங்க பார்க்கலாம். What is urbanization? See, இப்ப நமக்கு எக்கனாமிக்ஸ்ல என்னடா மேம் இது என்ன 1 பாயிண்டா சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு preliminary-ல இது எப்படி கேட்பாங்கன்னு சொல்றேன். Which of the following are the strength of Indian economy? அவ்வளவுதான். 1 2 3 4 4 பாயிண்ட கொடுத்துட்டு ஆப்ஷன் A 1 2 and 3, B 2 3 and 4 இப்படிதான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க உட்கார்ந்து உள்ள இருக்கிற கண்டென்ட்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. புரிஞ்சுதா? உங்களுக்கு நான் ஸ்மார்ட்டா நீங்க இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும்ன்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். Are you clear? இப்ப புரிஞ்சுதா? நான் ஏன் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறேன்ட்டு. மெயின்ஸ் எழுதும்போது நம்ம இதை வேற மாதிரி கொண்டு போவோம். ஓகே, கன்வெர்ட்டிங் ரூரல் ஏரியா இன்டு அர்பன். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். எக்ஸாக்ட்லி. growth ஆஃப் அர்பன் ஏரியாஸ்க்கு இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லுவா. எக்ஸாம்பிள், தமிழ்நாடு 13 new municipalities has been created. அது மட்டும் இல்லாம புது முனிசிபல் கார்பரேஷன் has also been created. இந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ் எல்லாம் கரண்ட் அஃபேர்ல இருந்து தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. பெய்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு நான் ஹேண்ட் அவுட்ல ஆட் பண்ணிட்டேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பரவாயில்ல, நீங்க அதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இது கூட நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு திட்டத்தினுடைய பெயர் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். அர்பன் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஸ்கீம். அகைன் இது எல்லாமே growth ஆஃப் அர்பன் ஏரியாஸ்க்காக போடப்பட்ட திட்டங்கள். இது நான் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சின்றதால தமிழ்நாடு ஓரியன்டா கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே இந்தியா முழுக்க பல திட்டங்கள் இப்படி இருக்கு. ஓகே, ஃபைன். And then when it comes to the last one, நம்மளோட 9th strength என்னன்னு பாத்தீங்களா? நம்மளோட demographic dividend. See my dears, இந்த question pattern புரிஞ்சுதா? நான் ஏன் இப்படி சொல்லி கொடுக்குறேன் இந்த பாயிண்ட்ஸை? ஏன்னா அப்பமா என்னடா மேம் இப்படி இந்த பாயிண்ட்ஸை இப்படி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு நினைக்க கூடாது. நீங்க எதை எப்படி டிஸ்கஸ் பண்ணா இப்போ உங்களுக்கு போதும்ட்டு ஐ நோ இட். ஸோ அந்த லெவல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். demographic dividend. இது என்ன மேம் demographic dividend அப்படின்னா ஆண் பெண் அப்படின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய differences and development based on the geographical areas also in the population. இதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன், இது கூட இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. largest youth population பாத்தீங்கன்னா 65% இருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
and then Tamil Nadu is நம்மளோட land area பார்த்தீங்கன்னா 4% இந்தியால. ஆனா நம்ம population wise பார்த்தீங்கன்னா 6%. okay, population wise we have 6%. ஆனா நம்மளோட contribution, okay, நம்மளோட GDP contribution இதுதான் முக்கியம். It is 9.21% towards national GDP, and it's quite important. நம்ம சின்ன இடம், கம்மியான population, ஆனா GDP ல நம்ம 9.21%. Is it clear? That is 2023 to 2024. So these 9 points are the strength of our Indian economy. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அங்கங்க தமிழ்நாடு ரிலேட்டடும் சேர்த்து, இதெல்லாம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலி, தமிழ்நாடு லேண்ட் ஏரியா, பாப்புலேஷன், ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அங்கங்க நான் சேர்த்து கொடுத்துருவேன். சரிங்களா? So I think so far are you all clear with whatever I thought? Yes or no? So further நாளைக்கு கிளாஸ் நீங்க கண்டினியூ பண்ணணும். அதுக்கு அடுத்த கிளாஸஸ் கண்டினியூ பண்ணணும்னா நீங்க என்னோட கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கிராஷ் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்த கான்டாக்ட் நம்பர் 9500020200க்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. யூ கேன் கால் ஆர் டெக்ஸ்ட் அண்ட் கெட் த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பா இந்த G1 நீங்க ஸ்மார்ட்டா கிளியர் பண்ணலாம். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஹேண்ட் அவுட் அனுப்பிடுவேன். இந்த ஹேண்ட் அவுட்ல சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் சொல்ற வரைக்கும் ரெடியா படிச்சு வச்சிடணும். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததை ஆஃப்டர் த கிளாஸ் உட்காந்து படிச்சு முடிச்சிருங்க. படிக்கணுமா இல்லை நான் பார்த்தா மூர்த்தி பிரச்சனையே இல்லை. நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேயே அப்டேட்டட், அதாவது 2011 சென்சஸையும் கொடுத்துருவேன். இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர் டேட்டாவையும் சேர்த்து கொடுத்துருவேன். எக்ஸாம்ல எதை எப்படி கேட்டால் எப்படி போடணும்னு சொல்லிடுவேன். அதை மட்டும் போட்டுருங்க. கேஸ் அபவுட் பழக்கம் மேம் புரியலங்க ரஷிதா இப்போதைக்கு. ஏன்னா ஷார்ட் ஸ்பேன்ல மூர்த்தி நம்ம வந்து நிறைய உட்காந்து நீங்க அனாலிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஷார்ட் ஸ்பேன்ல நம்ம ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு டக்குன்னு போயிடணும். கண்டிப்பா யாருமே வந்து இப்ப என்ன நம்ம டார்கெட் என்ன 200 கொஸ்டின்ஸ் டார்கெட். யாராவது 200 போட முடியுமா சொல்லுங்க? யாருமே போட முடியாது. நமக்கு தேவை 140 கொஸ்டின்ஸ். அது இப்போ டெரர் அட்டாக் பத்தியா, அது இப்போ போடக்கூடாது ரஷிதா, அதனாலதான் நான் டச் பண்ணல. இட்ஸ் எ சென்சிட்டிவ் இஷ்யூ. சாவர்ஜினிட்டி இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். நியூஸ் சேனல்ஸ் போடுறதுக்கு வேற, பட் நம்ம அதை டச் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன வேர்ட் தப்பா நம்ம விட்டுட்டாலும் it will affect, it will create a very big issue. இண்டஸ் வேலி ட்ரீட்டி பத்தியா கண்டிப்பா நான் சொல்றேன். ஒரு குட்டி ஸ்டோரியா போட்டு விட்டுடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேற ஏதாவது கோர்ஸ் பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி சேர்ந்தவங்க ஓகே, சேராதவங்க மேக் ஷுர் தட் யூ கெட் ஜாயின் பை டுமாரோ. ஓகே, ஸோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்க என்கிட்ட கேட்கணும்னா எனக்கு கூட டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் தேர். இக்கானமிக்கு நான் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறது, நான் ஒரு ஹேண்ட் அவுட் கொடுப்பேன், அது மட்டும் போதும். நான் என்ன டிரெக்ஷன்ஸ் கொடுக்குறேனோ அது போதும். ஏன்னா வேற எதையும் இப்ப டச் பண்ணாதீங்க. நோ நீட். கோர்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டைலிஷ். இட் வில் கோ ஃபார். உங்களுக்கு தெரியாத ரஷிதா ஸ்டைலிஷ் எல்லாம் ஆல்ரெடி அன்அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினைக்கலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இந்த கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. புது ஸ்டூடெண்ட் கேட்டா கூட ஒத்துப்பேன். See, from now onwards, I'll be totally with you people. Don't worry. Okay? So, இதுக்கு அடுத்து நமக்கு மெயின்ஸ் கோர்ஸ் தனியா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப நான் சொல்றத அப்படியே பிளான் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. Okay? So, thank you. Have a great day. Good night.